ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஃபாஸ்பரஸோட ட்ரக் பிக்சர் தான் பார்க்க போறோம். ஃபாஸ்பரஸ் வந்து ஒரு பாலிக்ரிஸ் ரெமெடி, ட்ரையோபர்னஸ்ல ஒரு முக்கியமான ரெமெடி. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, பேத்தாலஜி என்ன, ஸ்பேர் ஆஃப் ஆக்ஷன் என்ன, கீனோட் சிம்டம்ஸ் என்ன, எல்லாமே பார்க்கலாம். மைண்ட் பத்தின கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபாஸ்பரஸ் பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் ஜென்ரலா எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மூவி கேரக்டர்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்ல வந்து பார்த்தோம்னா இந்த இந்த ஜெனீலியா கேரக்டர் இந்த இந்த படத்துல இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம்ல வர ஜெனீலியா கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஜாலியா எந்தூசியாஸ்டிக்கா எல்லாத்தையும் ஈஸியா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாலியா பேசுவாங்க அந்த மாதிரி. அப்புறம் நீங்க இந்த குட் டாக்டர் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து இந்த டாக்டர் கிளார் கேரக்டர் வந்து அப்படி இருப்பாங்க. எல்லாத்தையும் ஈஸியா ஜெல் ஆயிடுவாங்க, எல்லாத்தையும் ஒரு கேரா பேசுவாங்க அந்த மாதிரி. ஒரு மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருக்க ஒரு காலேஜ் கேர்ள், ஸ்கூல் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ டிபிக்கலா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாஸ்பரஸ் கேரக்டர். ஓகே, பாஸ்பரஸ் பத்தி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். பாஸ்பரஸ் வந்து ஒரு காமன் நேம் வந்து பாஸ்பரஸ் தான், நம்ம ஹோமியோபதி ரெமிடி. இதோட ப்ரூவர் வந்து நம்ம டாக்டர் ஹேனிமேன் தான். இந்த குரூப் என்னன்னு பார்த்தா நான் மெட்டல். இது வந்து மினரல் சோர்ஸ் வந்து மினரல் தான். இது வந்து நம்ம ஜான்ஸ் கால்டன்ல வந்து பார்த்தோம்னா அதை பத்தி இன்னொரு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு ஓவர் வியூவா பார்த்தோம்னா இது வந்து செகண்ட் ரோல வர ரெமிடி. செகண்ட் ரோல வந்து எல்லாமே ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு சைல்டு growth டெவலப்மெண்டல் பேஸ்ல ஒரு ஐடென்டிட்டி டெவலப் ஆகுற ஃபேஸ் அது. அது வந்து சல்ஃபருக்கு அடுத்து வரும் பீரியாடிக் டேபிள்ல பாஸ்பரஸ். அதனால அவங்களுக்கு ஈகோ வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். சல்ஃபர்ல இருந்து ஈகோ டெவலப் ஆகி அவங்களுக்குள்ளேயே இருக்கும். இவங்க வந்து ஈகோ டெவலப் ஆகி தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. அதனால தான் பாஸ்பரஸ் வந்து அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அடுத்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிடுவாங்க. அதுதான் இந்த பாஸ்பரஸோட தீம்ல எல்லாமே இருக்கும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர், சிப்ளிங் பாண்ட்ல வந்து பாஸ்பரஸ் தீம்ல மெயினா இருக்கும். அப்புறமா கியூரியாசிட்டி, ஸ்டடிங், புது புது திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது அந்த மாதிரி இருக்கும் பாஸ்பரஸோட தீம். அது வந்து குரூப் ஸ்டடியில வரும், அதை நம்ம தனியா பார்க்கலாம். இப்ப இந்த ட்ரக் ஃபீச்சருக்கு வருவோம். மயாசம் வந்து மெயினா இருக்கிறது டியூபர்குலர் மயாசம் தான். அதனாலதான் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து டாலா, ஸ்லெண்டரா, ஃபேரா, டெலிகேட்டா இருப்பாங்க. பாஸ்பரஸ் கான்ஸ்டியூஷன். டெம்பராமெண்ட் வந்து நர்வஸ், சென்சிட்டிவ், அப்புறம் சிம்பத்தட்டிக்கா இருப்பாங்க. மெயினா நர்வஸ் டெம்பராமெண்ட். ஓகே, இதோட கைடிங் ஃபீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேபிட் எக்ஸர்ஷன் ஆஃப்டர் எக்ஸைட்மெண்ட் ஆர் எமோஷன். நல்ல எக்ஸைட்மெண்ட்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸாஸ்டா வீக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து மெயினான கைடிங் சிம்டம். அப்புறம் ப்ளீடிங் டெண்டன்சி. இது வந்து பாஸ்பரஸ் வந்து ஒரு நல்ல ஹெமரேஜிக் ரெமிடி. பிரைட் ரெட் பிளட் தான் இருக்கும் அவங்க ஹெமரேஜஸ்ல எல்லாத்துலயுமே. அப்புறம் பேர்னிங் சென்சேஷன் எவ்ரிவேர். மெயினா செஸ்ட்ல, ஸ்டொமக்ல, ஸ்பைன், பாம் அண்ட் சோல் எல்லாம் பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். பாஸ்பரஸ் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ட்ரையோபர்னஸ்ல ஒரு முக்கியமான ரெமெடி. எல்லா இடத்துலயுமே பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். அப்புறம் ஹெமரேஜிக் டெண்டன்சி இருக்கு. அப்புறம் கிரேவிங்ஸ் எதுக்கு அதிகமா இருக்கும்னா கோல்டு ஃபுட், கோல்ட் ட்ரிங்க்ஸ். பட் வாமிட் வென் வாட்டர் வார்ம்ஸ் இன் த ஸ்டொமக். அதாவது கோல்டு வாட்டரை தான் குடிப்பாங்க. அது ஸ்டொமக்ல போயிட்டு வார்ம் ஆனோடனே உடனே வாமிட் பண்ணிடுற மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கு. அப்புறம் ஃபெயிண்ட்னஸ், வீக்னஸ், டெம்பிளிங்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கைடிங் சிம்டம்ஸ். ஓகே, அதுதான் சொன்னேன், கிரேவ்ஸ் ஃபார் கோல்டு ஃபுட். இதுதான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கல்ல இந்த படத்துல சந்தோஷ் சுப்பிரமணியம்ல, அந்த சீன். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. அப்புறம் ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் பேர்னிங் பெயின்ஸ் இருக்கும். அப்புறம் ஹெமரேஜஸ், எபிஸ்டாக்சிஸ், அப்புறம் மற்ற ஆரிஃபைசஸ்ல எல்லாம் ப்ளீடிங் அதிகமா இருக்கும். டிஸ்மெனோரியா மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஓகே, மைண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்பரஸ்னா என்ன மெயினா இருப்பாங்கன்னா அஃபெக்ஷனேட், சிம்பத்தட்டிக், ஓப்பன் ஹார்ட்டடா இருப்பாங்க. ஈஸியா போய் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க சிம்பிளா சொல்லணும்னா. இப்போ ஒரு இடத்துல போனீங்கன்னா பாஸ்பரஸ் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்போ உங்க கிளாஸ்மேட்ஸ்ல கூட யாராவது அப்படி இருப்பாங்க. ஈஸியா எல்லாத்தையுமே நல்லா பேசுவாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஈஸியா போய் ஒரு புது இடத்துல போனா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சருங்கிற ஃபீலே இருக்காது. ஈஸியா போய் எல்லாத்தையும் இன்டராக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சென்சிட்டிவ் டு அதர்ஸ் எமோஷன், அதான் எம்பத்தட்டிக்கா இருக்குது. சிம்பத்தட்டிக்கா ஈஸியா மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதான் அந்த குட் டாக்டர்ல டாக்டர் கிளார் கேரக்டர் நான் எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தேன். அப்புறம் ஆன்சியஸ் வென் அதர்ஸ் சஃபர், எக்ஸைட்டபிள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அதான். அப்புறம் ஃபியர்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன், ஃபியர் ஆஃப் இன் டார்க், அப்புறம் தண்டர் ஸ்டார்ம்ஸ். இதோட ஃபியர்ஸ் மெயினா இவ்வளவுதான். மெயினா டார்க், அலோன், அப்புறம் தண்டர் ஸ்டார்ம்ஸ்.
தனியா இருக்கிறது அவங்கள பயமா இருக்கும். அப்புறம் டார்க்னஸ். அப்புறமா இம்ப்ரெஷனபிள் அண்ட் இமேஜினேட்டிவ் கிரியேட்டிவா இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் அதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். மெயினா பாஸ்பரஸ் மெயினா சில்ட்ரன்ஸ்ல இது இண்டிகேட் ஆகும். அப்புறம் நிறைய கியூரியஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஏதாவது டிராயிங் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ல எல்லாம் இன்வால்மெண்டா இருப்பாங்க. ஓகே. அப்புறம் இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாஸ்ஷன். அதாவது பாஸ்பரஸ் வந்து சிங்கிள் எலமெண்ட்ங்கிறனால அதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம ஜென்ரலா எல்லா மெட்ரியா பாக்குறது. ரொம்ப எக்ஸ்ட்ராவர்ட்டா இருக்குது. இந்த இந்த கண்டேன் காதலில வர இந்த தமன்னா கேரக்டர் கூட எடுத்துக்கலாம். இவங்களும் பாஸ்பரஸ் மாதிரி தான் இருக்கும். இவங்க எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா என்தூசியாஸ்டிக்கா எக்ஸ்ட்ராவர்ட்டா இருப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறப்ப கூட அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டட் லவ் வரப்போ அவங்க வந்து அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா யார்ட்டையுமே பேசாம ஒரு மாதிரி ஒரு சேடான ஸ்டேட்லயே இருப்பாங்க. இந்த குட் டாக்டர்லயும் அப்படிதான். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சிம்பத்தட்டிக்கா பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா கேர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் பாஸ்பரஸோட ஸ்டேட். அதான் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறது ஒரு ஸ்டேட், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது. இன்னொரு ஸ்டேட் அப்படியே டிப்ரெஷன் எக்ஸாஷனுக்கு போயிடுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரி ஆயிடுவாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எமோஷனல் ட்ராமா ஏதாவது வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு டிசப்பாயிண்டட் லவ் அந்த மாதிரி. ஓகே. ஜென்ராலிட்டிஸ். ஜென்ரலா இவங்களுக்கு எதுல இருந்து எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆகும்னா லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், எமோஷனல் ஸ்ட்ரெயின், ஃப்ரைட், கிரீஃப், ஓவர் எக்ஸர்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகுறது இது மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்புறம் தெர்மல் ஸ்டேட் வந்து சில்லி தான். பாஸ்பரஸ்னாலே சில்லி தான். ஆனா அவங்களுக்கு டிசையர் ஃபார் கோல்ட் ஃபுட் எப்பவுமே இருக்கும். மெயினா டிசையர் ஃபார் ஐஸ்கிரீம், கோல்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் மெயினா இருக்கும் பாஸ்பரஸ். அப்புறம் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ். ஓகே. அவர்ஷன் என்னன்னா வார்ம் ஃபுட், அப்புறம் ஃபேட்ஸ் எல்லாம் அவர்ஷன். அக்ரவேஷன் வந்து ட்வைலைட், லைங் ஆன் லெஃப்ட் சைடு வந்து அக்ரவேஷன் இருக்கும் பாஸ்பரஸ்க்கு. அமிலரேஷன் பை கோல்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்லீப் அண்ட் கம்பெனி. அதாவது ஃபியர் ஆஃப் பீங் அலோன் இருக்கும். அலோனா இருக்கிறது அவங்களுக்கு செட் ஆகுது. ஏதாவது ஒரு கம்பெனி இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் அமிலரேஷன் இருக்கும். அது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸ்பியர் ஆஃப் ஆக்ஷன் மெயினா எங்க இந்த ட்ரக் ஆக்ட் ஆகும்னு பார்த்துட்டோம்னா பிளட், மியூக்கஸ் மெம்பரேன்ஸ், நர்வஸ் சிஸ்டம், லிவர், லங்ஸ், போன் மேரோ. இது வந்து ஒரு ஹெமரேஜிக் ரெமிடி. பேத்தாலஜி வந்து டீஜெனரேட்டிவா ஃபேட்டி சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. மற்ற சிம்டம்ஸ் பார்க்கலாம். என்ன மாதிரி பேத்தாலஜி வரும்? மெயினா பிரைட் ரெட் ஹெமரேஜஸ், ஹெமரேஜிக் ஃபீவர்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஹெமரேஜிக் கண்டிஷன்ல இது மெயினா கொடுப்பாங்க பாஸ்பரஸ். அப்புறம் ஃபேட்டி டீஜெனரேஷன், அதாவது ஃபேட்டி லிவர் இல்லை ஹார்ட் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இதுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ரேபிட் எமாசேஷன், அதாவது டியூபர்குலர் மேசம்னாலே ஆல் டெண்டரா ஸ்லெண்டரா இருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கான்ஃபியூஷன். ஈஸியா வந்து வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி கண்டிஷன்ஸ், டியூபர்குலர் டயாசிஸ், நியூமோனிக், கேஸ்ட்ரிக், அப்புறம் நர்வஸ் எக்ஸாஷன். பர்டிகுலர்ஸ் மெயினா இது வந்து கீனோட் சிம்டம் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். மெயினா பர்டிகுலர் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹெட்ல வந்து வெர்டிகோ அண்ட் ரைசிங், பேர்னிங் ஹெட், ஹேர் ஃபால்ஸ் அவுட் இன் ஹேண்ட்ஃபுல்ஸ். மெயினா ஹேர் ஃபாலுக்கு வந்து முக்கியமான ரெமெடி பாஸ்பரஸ். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்க பர்சனுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா நம்ம பாஸ்பரஸ் கொடுக்கலாம். அது ஒரு திங்க் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரெமெடி. அப்புறம் வெர்டிகோ அண்ட் ரைசிங், காலைல எழுந்தோடனே தலை சுத்துற மாதிரி இருக்குன்றது ஒரு சிம்டம். அப்புறம் ஹெட்ஏக் வந்து பேர்னிங் சென்சேஷன் தான் இருக்கும். ஃபுல்லாவே பேர்னிங் சென்சேஷன் தான் மெயினா பாஸ்பரஸ்க்கு இருக்கும். ஓகே. ஐஸ்ல வந்து போட்டோபோபியா, ஹேலோஸ், ரெட்டினல் ஹெமரேஜ். இயர்ல பார்த்தோம்னா ரிங்கிங், சடன் டெஃப்னஸ் ஆஃப்டர் வீக்னஸ், நோஸ், பிரைட் ரெட் எபிஸ்டாக்சிஸ், ஃப்ளூவன்ட் கொரைசா. ஃபேஸ் வந்து பேலா வேக்சியா இருக்கும், இல்ல ஃபிளஷ்டா இருக்கும். ஆன்சியஸ் லுக் இருக்கும் ஃபேஸ்ல. அந்த டிசீஸ் ஸ்டேட்ல அவங்க இருக்கப்ப அப்படி நம்ம பார்க்கணும், நோட்டீஸ் பண்ண முடியும். மவுத் த்ரோட்ல எடுத்துக்கிறோம்னா கம் ப்ளீடிங் இருக்கும், ட்ரை பேர்னிங் சென்சேஷன் இன் த்ரோட் இருக்கும். அப்புறம் கிரேவ்ஸ் ஃபார் கோல்ட் வாட்டர். ஸ்டொமக்ல வந்து thirst ஃபார் கோல்ட் ட்ரிங்க்ஸ், வாமிட் ஆஸ் சூன் அஸ் தே வார்ம். எப்பவுமே கோல்ட் ட்ரிங்க் குடிக்கணும்னு தோணும் அவங்களுக்கு. ஸ்டொமக் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கப்ப அவங்களுக்கு கோல்ட் ட்ரிங்க் கிரேவிங் அதிகமா இருக்கும். ஆனா தண்ணி குடிச்சு தண்ணி வயிற்றுல போய் தண்ணி அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறமா உடனே வாமிட் பண்ணிடுவாங்க, வார்ம் ஆனதுக்கு அப்புறமா. அதுதான் ஒரு கீனோட் சிம்டம். அப்புறம் எம்டி ஃபீலிங் அட் 11 AM. 11 AM வந்து அவங்களுக்கு வயிற்றுல ஏதோ எம்டியா இருக்க மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஓகே. இதுதான் நம்ம ஹேர் ஃபாலுக்கு மெயினான ரெமெடி பாஸ்பரஸ். நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்படியே கொத்து கொத்தா கை ஃபுல்லா முடிய வர மாதிரி இருக்கும் ஹேர், தலை சீவிரப்ப அந்த மாதிரி. அப்புறம் ப்ளீடிங்.
இயர்ல இருந்தும் ப்ளீடிங் ஆகும், நோஸ் ப்ளீடிங் ஆகும், ஐஸ்ல ரெட்டினல் ஹெமரேஜ் இருக்கும், எல்லாமே ப்ளீடிங் இருக்கும். அப்புறம் பிளட் வாமிட்டிங் கூட சில சிவியர் கண்டிஷன்ஸ்ல வரும் உங்களுக்கு. அப்புறம் அப்டமன் சென்சிட்டிவ் டிஸ்டாண்டர்ட் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ், ஃபேட்டி லிவர் மாதிரி கண்டிஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் ரெக்டம்ல வந்து பெயின்லெஸ் ப்ரொஃப்யூஸ் ஆஃபென்சிவ் ஸ்டூல், பிரைட் ரெட் ப்ளீடிங், ரெக்டம்லயே ப்ளீடிங் கம்ப்ளைண்ட், ஹெமரேஜிக் கண்டிஷன்னால இந்த ப்ளீடிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் யூரினரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட் கோபியஸ் யூரினேஷன், ஹெமட்யூரியா இருக்கும். ரெஸ்பிரேட்டரியில வந்து ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், காஃப் வித் பிரைட் ரெட், காஃப் பண்றப்ப அப்படியே பிரைட் ரெட் கலர் பிளட் வர மாதிரி இருக்கும். இது வந்து டியூபர்குலர் கண்டிஷன்ல, அப்புறம் பிராங்கைட்டிஸ் அந்த மாதிரி சில சிவியர் லங் டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ்ல இது மாதிரி பார்க்கலாம். பர்னிங் சென்சேஷன் செஸ்ட், அப்புறம் நிமோனியா, அதாவது அக்யூட்டா வர சில காஃப்க்கும் கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சிஃபிலிட்டிக் கண்டிஷன்லயும் மெயினா இண்டிகேட் ஆகும். அப்புறம் கார்டியாக் சிம்டம்ஸ் என்னன்னா பால்பிட்டேஷன், ஃபீலிங் ஹார்ட் ஸ்டாப்ஸ் தென் ஸ்டார்ட்ஸ், ஹார்ட் திடீர்னு நின்று துடிக்கிற மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு சென்சேஷன் அவங்களுக்கு ஒரு பால்பிட்டேஷன் இருக்க டைம்ல. ஃபேட்டி டீஜெனரேஷன், ஹார்ட்ல வந்து ஃபேட்டி டீஜெனரேஷன் இருக்கிறது இருக்கும். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல வந்து வீக்னஸ், ட்ரெம்பிளிங் சென்சேஷன், பேர்னிங் ஆஃப் பாம்ஸ் அண்ட் சோல்ஸ், இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் சிம்டம். பேர்னிங் சென்சேஷன் இன் பாம் அண்ட் சோல் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் சிம்டம். ஸ்டிஃப்னஸ் ஆஃப்டர் ரெஸ்ட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் கை கால்லாம் ஸ்டிஃப் ஆகுற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அப்புறம் ஸ்லீப் எப்படி இருக்கும்னா ஸ்லீப் டிஸ்டர்ப்டு பை விவிட் ட்ரீம்ஸ். விவிட் ட்ரீம்ஸ்னா அப்படியே லைவா நடக்கிற மாதிரியே இருக்கும், ரியல் இது மாதிரியே இருக்கும், ஆனா அது கனவுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஸ்லீப்லெஸ் பிஃபோர் மிட் நைட் வரைக்கும் ஸ்லீப் இல்லாம இருக்கும். இன்சாம்னியா மாதிரி கண்டிஷன்ல இந்த பாஸ்பரஸோட சிம்டம் எப்படி இருக்கும்னா மிட் நைட் வரைக்கும் ஸ்லீப் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்லீப் அப்ப அவங்களுக்கு வந்து விவிட் ட்ரீம்ஸ் வரும். விவிட் ட்ரீம்ஸ்னா லைவா நடக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அது கனவுனே தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் ஸ்கின்ல வந்து பேர்னிங், இச்சிங், ப்ளீட்ஸ் ஈஸிலி. ஃபீவர் அப்ப எப்படி இருக்கும்னா சில் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு thirst அதிகமா இருக்கும். அப்புறம் பேர்னிங் சென்சேஷன் அதிகமா இருக்கும் ஹீட் ஸ்டேஜ்ல. அப்புறம் நைட் ஸ்வெட்ஸ் ஆன் செஸ்ட் அதிகமா இருக்கும். ஓகே. இதோட மெயினா பிக்யூஆர்எஸ் சிம்டம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டே நம்ம பார்த்ததான் வாமிட் ஆஸ் சூன் அஸ் வாட்டர் பிகம்ஸ் வார்ம் இன் ஸ்டொமக், பேர்னிங் பிட்வீன் த ஸ்கேப்ல, ரெண்டு ஸ்கேப்லாக்கு நடுவுல பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். இது ஒரு கேரக்டரிஸ்டிக் பிக்யூஆர்எஸ் சிம்டம். அப்புறம் ஃபியர்ஸ் வந்து பீங் அலோன் இன் டார்க், நீட்ஸ் கம்பெனி, ப்ளீடிங் ஃப்ரம் ஸ்லைட்டஸ்ட் காஸ், பிரைட் ரெட் பிளட்டா தான் இருக்கும். ஏதாவது சின்ன ட்ரிகர் இருந்தா கூட அவங்களுக்கு ப்ளீடிங் ஈஸியா ஆயிடும், ஏன்னா ஹெமரேஜிக் டெண்டன்சி அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் சென்சேஷன் ஆஸ் இஃப் ஹார்ட் ஸ்டாப்ட் தென் ஸ்டார்ட் சடன்லி. கார்டியா கம்ப்ளைண்ட்ஸ்ல இது மெயினா இருக்க பாஸ்பரஸ்ல இருக்க சிம்டம் வந்து ஹார்ட் திடீர்னு நின்று போயிட்ட மாதிரி, அப்புறம் துடிக்கிற ஆரம்பிக்கிற மாதிரி, ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே. இதோட ரிலேஷன்ஷிப் ரெமடிஸ் பார்க்கலாம். காம்ப்ளிமெண்டரி ரெமடிஸ் வந்து ஆர்சனிகம் ஆல்பம், அப்புறம் ஆலியம் செப்பா. இது வந்து சிம்டம்ஸ் நீங்க படிக்கிறப்ப தெரியும். ஆர்ஸ் ஆல்பம் மெயினா ரெஸ்பிரேட்டரிக்கு காஃப்க்கு கொடுக்குற முக்கியமான ரெமடி. நம்ம கோவிட் டைம்லயே அது வந்து இதுவா கொடுத்துருப்பாங்க, இந்த ஜீனஸ் எபிடமிக்கா இது கொடுத்துருப்பாங்க ஆர்ஸ் ஆல்பம். ஸோ அதுவும் காம்ப்ளிமெண்டரியா வருது. இதோட ஆன்டிடோட் என்னன்னா நக்ஸ்வாமிகா, காஃபியா க்ரூடா. இதோட கம்பேரிட்டிவ் ரெமடி வந்து சல்ஃபர், கால்கேரியா கார்ப், லைகோபோடியம். இதெல்லாம் இந்த கம்பேர் பண்ணி படிச்சா கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இந்த ட்ரக்ல. ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.